ஓம் கம் கணபதியே நமக. வணக்கம். ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் இதை வீடியோவை சமர்ப்பிக்கிறோம். 2024 பலன்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் மத்தியில் வெகுவாக, அதாவது வேகமாக பரவிட்டு இருக்கிற ஒரு சாதனம். அதே நேரத்தில் மன்னர் காலத்தில் அவருடைய நடவடிக்கைகளுக்காக, ஒவ்வொரு காரியங்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இந்த ஜோதிடம் இன்னைக்கு சாதாரண மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அது நல்ல நேரம், நல்ல நாள், அது மாதிரி பார்த்து செய்கிற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்குதுன்னா இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. இருந்தாலும் இன்னும் ஜோதிடம் நம்ம நாட்டுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறது மட்டும் ஒரு இதாக சொல்லிட்டு, இந்த 2024 அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிற சொல்கிறதுக்கு முன்னால், இந்த வருஷத்தில் இப்போ வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது, சனி, இந்த கிரகங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கு முன்னால், அதாவது 2023 இப்போ அக்டோபர் 30ஆம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடந்திருக்கு. அதே மாதிரி ஜனவரி 17ஆம் தேதி உங்களுக்கு சனி பயிற்சி நடந்து இப்போ கும்பராசியில் சனி இருக்கிறாங்க. அதே மாதிரி குரு பயிற்சிங்கிறது 2023 ஏப்ரல் மாதம் மேச ராசியில் இப்போ குரு இருக்காங்க. இனி அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு ரிஷப ராசிக்கு போக போகிறாங்க. இந்த நிலைமையில் இந்த வருட கிரகங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 2024 வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மேச ராசி, அதாவது மேச ராசி அப்படின்னாலே உங்களுக்கு ராசி மண்டலத்தில் முதல் ராசி. அதை ஒரு 0 டிகிரி பாகையிலிருந்து 30 டிகிரி பாகை வரைக்கும் பரவி உள்ளது இந்த மேச ராசி. இந்த மேச ராசிக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்கள் எடுத்துட்டிங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம். இந்த ராசி, இந்த நட்சத்திரங்களை சேர்ந்தவங்க மேச ராசிக்காரங்க. இதில் 2024 கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேசத்திலேயே குரு இருக்கிறாங்க இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது. அதே மாதிரி சந்திரன் அவர் சிம்ம ராசியில் இருக்கார். கேது கன்னியிலும், ராகு பகவான் மீனத்திலும் இருக்க, சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார். இப்போ மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் தனுசிலும், செவ்வாயும் தனுசிலும், விருச்சிகத்தில் சுக்கிரன், புதன், இந்த கிரகங்கள் இருக்கும்போது இந்த மேச ராசியோட இந்த 2024 வருஷம் ஆரம்பிக்குது. சூரிய பகவான் கரெக்டாக அந்த ஒரு 15 நாள் முடியும் போது, அதாவது ஜனவரி 15, 16ஆம் தேதிக்கு முன்னால் உங்களுக்கு மகர ராசிக்கு வரப்போகிறோம். இந்த பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே லக்னம் மேசத்தில் குரு இருக்கும்போது ஆரம்பிக்கிற இந்த வருடம் ஒரு 4 மாதங்களுக்கு குரு எப்பவுமே அந்த சொந்த இடத்துல இருக்கிறது அவ்வளோ பெரிய சிறப்புன்னு சொல்லலை. இருந்தாலும் கூட ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதிக்கு பின்னால் இந்த 2ஆம் இடமான ரிஷபத்துக்கு வரும்போது மிகப்பெரிய பண பரிமாற்றங்கள், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் மேசராசிக்காரங்களுக்கு நடக்க இருக்கு. பொதுவாக 6ஆம் இடத்துல கேது இருக்கும்போது இந்த இந்த காலகட்டம் எப்படின்னா வேலை அப்படிங்கிறது இழப்பு,
நிறைய பேர்த்துக்கு வேலை இழப்பு இருந்திருக்கு, அல்லது இழந்தாலும் வேறு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி 9ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கும்போது அரசு வேலைகளுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த 2024 வந்து அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குது. ஏன்னா லக்னத்தில் குரு இருந்து அந்த சூரியனையும் செவ்வாயும் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து அந்த அரசு வேலைக்கான முயற்சிகள் கொஞ்சம் சற்று தடையில்லாமல் ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே வந்து அந்த அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு வந்து செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அப்போது கொஞ்சம் வந்து எதையுமே அலட்டிக்காமல் வேலை செஞ்சாங்கன்னா ஈஸியாக அதில் சர்வைவ் ஆயிடுவாங்க. இப்போ இவங்களுக்கு சனி பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் அதில் கொஞ்சம் லாபகரமான வேலை நடக்கும். ஏன்னா சனி வந்து கர்மகாரகன். அவர் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது இந்த வருடம் தொடங்குது. இந்த வருடம் முழுக்க அவர் அங்கேயே தான் இருக்க போகிறாரு. சில நாள் வக்ரமாகவும் சில நாள் வந்து நேர்கதியிலும் செல்ல போயிட்டு இருக்கும்போது என்ன இருந்தாலும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு வேலையில் வந்து இப்போ நல்ல நிலைமை தான் இருக்குது. அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்க அப்படின்னு எடுத்திங்கன்னா அவங்களும் வந்து ஒரு தடையில்லாத நிலையை இந்த 2024 அனுபவிக்க போகிறாங்க. இப்போது ஆரம்பத்திலேயே சுக்கிரன் புதன் இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் ஒரு 10 நாளில் 8ஆம் இடத்துல இருந்து சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து நல்ல நிலைமைக்கு இவங்களுக்கு வருமானம் எல்லாம் வர்றதுக்கு இருக்குது. அதேமாரி ஒரு 15 நாள் கழிச்சு, அதாவது 2024 15ஆம் தேதிக்கு பின்னால் சூரியன் வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வரும்போது வியாபார சம்பந்தமான விஷயங்கள்னால ஒரு பெரும் தொகை கைமாறுறதுக்கான வாய்ப்புகள் சில மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதே போலவே பிப்ரவரி மாதம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதம் வர வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் தான் சிறப்பாக போயிட்டுருக்கும். அதே மாதிரி பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு இந்த 4 மாதம் கழிச்சு தான் இவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கான போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் அதாவது சாப்பாடு விஷயத்தில் உடல் நலத்தை பேணி காக்கிறதுல கொஞ்சம் மேசராசிக்காரங்க அக்கறை எடுத்துக்கணும். என்னென்னா 6ஆம் இடத்துல கேது பகவான் நிற்கும்போது அந்த டைமுக்கு சாப்பிட்றது இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். அதிகமாக வந்து சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு உழைக்கிறதுக்கு தயாரானீங்கன்னா அது வந்து உங்களை கொண்டு வந்து ஏதாவது ஒரு இடத்துல அது வயிறு அப்செட் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளால் உடல்நிலையில் சின்ன பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் இப்போது அஸ்வினி 2ஆம் பாதத்தை சேர்ந்தவங்க வந்து எப்பவுமே பணம் அவங்களுக்கு ஒரு குறிக்கோளாகவே வச்சுருப்பாங்க. அது அஸ்வினி 3ஆம் பாதத்தை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் அறிவாற்றல் அதிகமாக, திங்கிங் சிந்தனை வந்து அறிவு சார்ந்த சிந்தனை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உழைக்காமல் சம்பாதிக்கிறதுக்கான நோக்கத்தை வந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அஸ்வினி 4ஆம் பாதத்தை சார்ந்தவங்க வந்து அவங்களுக்கு எப்போ எந்த நேரத்திலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. ஏன்னா ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தை எடுத்திங்கன்னா பரணி முதல் பாதத்தை சார்ந்தவங்க வந்து எப்பவும் கொஞ்சம் ஆளுமைத்தன்மை அதிகமாக இருப்பாங்க. பரணி 2ஆம் பாதத்தை சார்ந்தவங்க அவங்களுக்கு வந்து ஒரு அதாவது வெல் எஜுகேட்டட்னு சொல்கிற மாதிரி அது படிப்பு சார்ந்த விஷயங்களை வந்து அதிகமாக எடுத்து மேலே வருவாங்க. இப்போ பரணி 3ஆம் பாதத்தை சார்ந்தவங்க அவங்க எப்பவுமே வந்து கலை ஈடுபாடோட, கலைத்திறமையோட அதில் முன்னேறதுக்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பரணி 4ஆம் பாதத்தை சேர்ந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்க வந்து இந்த போலீஸ்
ஆர்மி இந்த டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கோ அதிலிருந்து பணம் வர்றதோ அல்லது அதுக்கு செலவு பண்ணுறதோ இருந்துகிட்ருக்கோம். அதற்கு அடுத்தது கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனசில் ஒரு சோர்வு இருக்கிற காரணத்தினால இந்த வருஷத்தில் எல்லாத்துலேயும் வந்து இந்த தடையான விஷயங்களை எல்லாம் கலைந்து அந்தந்த நட்சத்திரங்களுடைய கிரகங்களை வழிபடுவார்களே ஆனால் இவர்கள் இந்த 2024 எளிதாக கடந்து முன்னேறி வரலாம் என்பது எங்களுடைய தீர்மானமான எண்ணம். அதே நேரத்தில் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற திசா புத்தி அமைப்பு உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி பலன்கள் மேலும் மாறுபடுங்கிறத மட்டும் சொல்லிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் எங்ககிட்ட ஜோசியம் பார்க்கறதுக்காக கீழே வர எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம்.